ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th December. தொடர்புக்கு 7338824242. மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மமதா பானர்ஜி இந்தி கூட்டணிக்கு தலைமையேற்க அனுமதிக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்களின் தோல்விக்கு பிறகு இந்தி கூட்டணிக்குள் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் இந்தி கூட்டணிக்கு தலைமையேற்பதற்கான தனது விருப்பத்தை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா வெளிப்படுத்திய நிலையில் லாலு பிரசாத் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு மமதா தலைமையை ஏற்பதற்கு காங்கிரசின் நிலைப்பாடு குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்த லாலு பிரசாத் யாதவ் காங்கிரசின் எதிர்ப்பு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்றும் இந்தி கூட்டணிக்கு மமதா தலைமையேற்க அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக லாலுவின் மகனும் ஆர்ஜேடியின் மூத்த தலைவருமான தேஜஸ்வி யாதவ் மமதா பானர்ஜி உட்பட இந்தி கூட்டணியின் மூத்த தலைவர்களில் யார் கூட்டணிக்கு தலைமை தாங்கினாலும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் அந்த முடிவை ஒருமனதாக எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதேபோல சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே அணியின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி மமதாவின் விருப்பம் முக்கியமானது என்று தெரிவித்தார். என்சிபியின் சரத்பவார் இந்தி கூட்டணியை தலைமை தாங்க மமதாவிற்கு ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் இப்போது இந்தி கூட்டணியின் மற்ற கட்சிகளும் மமதாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன.